ஹாய் பா எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம செரின் வீட்டு சாப்பாடுல ஒரு சூப்பரான ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பண்ண போறோம். பனியாரமும் ஒரு சட்னியும் பண்ண போறோம். பனியாரத்துக்கு நான் மாவு வந்து அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். நம்ம வீட்ல எப்பயுமே மாவு வச்சிருப்போம்ல, அந்த மாவு தான். இட்லி, தோசை, பனியாரத்துக்குலாம் எப்படி மாவு அரைக்கிறது அப்படிங்கிற வீடியோ இதுக்கு அடுத்த வீடியோவா நான் போடுறேன். இப்போ வந்து நம்ம சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் பண்ண போறோம். இப்போ வந்து நம்ம 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு பதத்தை அப்படியே வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ஊற்றி கலக்கலை, அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு கெட்டியான பக்குவத்தில் எடுக்கணும். இட்லிக்கு ஊற்றும் இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்துக்க வேணாம். இதில் உப்பு போட்டு தான் நான் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம சட்னிக்கு பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து பொட்டுக்கடலையெல்லாம் போட்டு சட்னி செய்யல, பருப்பு சட்னி பண்ண போகிறோம். அதுவும் நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பை வந்து அப்படியே பச்சையாக போட்டு சட்னி பண்ண முடியாது, பண்ணினா அந்த பச்சை வடை அப்படியே இருக்கும். அதனால லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சட்னி பண்ணணும். இப்போ சட்னிக்கு பருப்பு வறுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கைப்பி அளவுக்கு பருப்பு, பாசிப்பருப்பு. நீங்கள் எந்த பருப்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இப்போ பருப்பை வந்து வறுத்துக்கலாம். நல்லா மணம் வந்து கலர் மாறி வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். பருப்பு வறுத்து எடுத்துட்டோம், ஆறட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம பனியாரம் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்துக்குங்க, இது மாதிரி நல்லா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு துண்டு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பனியாரம் சாப்பிட்றப்போ இந்த தேங்காய் போடுறப்போ வந்து அந்த தேங்காய் பனியாரத்துக்குள்ளே இருக்கிறப்போ நல்லா கடிப்படுறப்போ டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நிறைய தேங்காய் வந்து பச்சை மிளகாயும் பாருங்கள் குட்டியாக தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் உங்களுக்கு வந்து துருவி போடுறதுனா கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் துருவி போடுறத விட இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டிங்கன்னா தான் நம்ம சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இதை வதக்கிக்கலாம். வதக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். கடாய் ஏற்கனவே நம்ம வச்சுட்டோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கொஞ்சம் உளுந்து, அடுத்து கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரட்டும். அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். ரொம்ப கருக விட்டுறாதீங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இந்த மாதிரி சின்னதாக இப்படி கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம், சின்னதாக ஒரே ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்குனதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தேங்காய், இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான். தேங்காய் போட்டு கொஞ்சம் லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க, போதும். இதில் லைட்டாக உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா தான் அந்த வெங்காயத்தில் லைட்டாக உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும். அது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு. அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அதுங்களையும் நம்ம சட்னி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு சின்ன தேங்காயில் அரை மூடி தேங்காய், இது பெரிய தேங்காயாக இருந்தால் ஒரு 1/4 மூடி துருவிக்கோங்க. 4 பேர் சாப்பிட்றதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும். 2 பூண்டு பல், அப்புறம் நம்ம வறுத்தோலையா பருப்பு அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 4 வரமிளகாய், காரத்தை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 கருவேப்பிலை, தேவையான உப்பு. இதை அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், சட்னி அரைச்சாச்சு. இப்போ ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நீங்கள் வந்து சட்னியில் வந்து தண்ணி கலக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கலந்துக்கோங்க. இல்லை அப்படியே கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கூட அப்படியே வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம தாளிக்கவெல்லாம் தேவையில்லை. தாளிச்சாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இது தாளிக்காமல் இருந்தால் இந்த டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த மனம் வந்து அப்படியே இருக்கும். தாளிச்சா அந்த தாளித்த மனம் தான் இருக்கும். தாளிக்காமல் சாப்பிட்டோம்னா அந்த சட்னியில் அந்த பருப்போட மனம் இருக்குது பார்த்திங்களா, அது அப்படியே இருக்கும்.
இதுக்காக தான் தாளிக்கலை நான். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சட்னி ரெடி ஆயிடுச்சு பாசிப்பருப்பில். இப்போ நம்ம வறுத்தோலையா அதைய மாவில் சேர்த்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. நம்ம முன்னாடியே உப்பு போட்டதுனால இப்போ மறுபடியும் உப்பு போட தேவையில்லை. கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்கலாம். இப்போ இதை கலந்துருவோம். எக்ஸ்ட்ரா தண்ணியும் சேர்க்க வேணாம். அவ்வளோதான், கலந்தாச்சு. சூப்பரான மாவு ரெடி ஆயிடுச்சு பணியாரத்துக்கு. சட்னியும் ரெடி பண்ணிட்டோம், மாவும் தாளித்து ஊற்றி மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ பணியாரக்கல் வச்சு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். பணியாரம் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். ஒரு நிமிஷத்துக்கு கரெக்டாக மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ பணியாரத்தை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா அடியில் வெந்தது வந்து அந்த சைடில் தெரியும், நல்லா கலர் மாதிரி இருக்கிறது. அந்த டைம் பார்த்து திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை திருப்பி போட்டிங்கன்னா 2 பக்கமும் நல்லா சரிசமமாக வெந்திருக்கும். அப்போ நம்ம வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக பார்த்தீங்கன்னா பணியாரம் வந்துருச்சு பாருங்கள். பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் மீதி இருக்கிற பணியாரத்தையும் ஊற்றி எடுத்துக்கலாம். இது பணியாரம் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து தோசை ஊற்றுற மாதிரி கூட நீங்கள் ஊற்றிட்டு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நம்ம பணியாரமாக சாப்பிட்டா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கல. தோசை வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டே இருப்போம். பணியாரம் வந்து அப்பப்போ தான் சாப்பிடுவோம் இல்லையா, அதனால் பணியாரம் ஊற்றிட்டு நான் உங்களுக்கு இதில் தோசை ஊற்ற விருப்பம் அப்படின்னா நீங்கள் தோசையாக ஊற்றிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கார பணியாரமும் பாசிப்பருப்பு சட்னியும் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது போல் சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிடலாம்.